ஹலோ பெட் பேரண்ட், உங்க டாக் வாக்கிங் கூட்டு போகும்போது இழுத்துட்டே இருக்காங்களா? அதை எப்படி சரி பண்ணணும் தெரியலையா? நான் சொல்றதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பக்கத்துலயே அவங்க நடந்து வருவாங்க, எந்த பக்கமும் இழுக்காம. அது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் லீஷை எப்படி பிடிக்கிறீங்க அப்படின்றதுல தான் விஷயமே இருக்கு. நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னா, லீஷை லென்த்தா விட்டுட்டு டாகை வந்து புல் பண்றதுக்கு நீங்களே அலோவ் பண்ணிருப்பீங்க. நான் சொல்ற மாதிரி லீஷை ஹோல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க லீஷ் பிடிக்கும் பொழுது டாக் உங்க பக்கத்துலயே இருக்கும். அவங்க புல் பண்றதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு சுத்தமா இருக்காது. சோ அவங்க உங்க பக்கத்துல வந்து தான் ஆகணும். ரெண்டாவது, அவங்க புல் பண்றாங்க அப்படின்னா வந்து 1 இன்ச் கூட நீங்க நகரக்கூடாது, அங்கேயே நிக்கணும். ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேல இவங்க வரமாட்டாங்க, நம்ம புல் பண்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்டாப் ஆயிடுவாங்க. மூணாவது, கரெக்டா நடந்தாங்கன்னா ரிவார்ட் பண்ணுங்க, உங்க பக்கத்துலயே வந்தாங்கன்னா ரிவார்ட் பண்ணுங்க. இது நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்க பக்கத்துலயே நடக்கிறதுக்கு லேர்ன் பண்ணுவாங்க, லீஷ் புல் பண்ண மாட்டாங்க. ஆனா சில இடங்களை ஸ்மெல் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணி தான் ஆகணும். அவங்க வாக்கிங் வர்றதே அதுக்காக தான். அப்பதான் அவங்க ஹாப்பியாவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவும் இருப்பாங்க. இது ஒரு நாள் 2 நாள்லாம் வந்துடாது, தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி முதல்ல எடுத்ததுமே ரோட்டுக்கு கூட்டு போயிடாதீங்க, டெரஸ்ல வச்சு பிராக்டிஸ் கொடுங்க. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் கம்மியா இருக்கும். அங்க ஓரளவுக்கு பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரோட்டுக்கு கூட்டுவாங்க. அப்புறம் என்ன, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.